புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மதுப்பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மதுப்பழக்கம் உயிருக்கு கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஹாய், என்னுடைய நேம் ரவி. முழு நேம் ரவி வர்மா.
ரவிவர்மன் சொன்னதுமே எல்லாரும் நீங்க ஓவியம் வரைவீங்களா அது இதுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு அது பிடிக்கல. சோ வர்மாவை கட் பண்ணிட்டு ரவியை வச்சுக்கிட்டேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பிரான்ஸ்ல தான். சொல்ல போனா இந்த வீடு பரம்பரை சொத்து ஜமீன். இந்த வீட்டை எங்க அப்பா ரொம்ப ஆசையா பிரான்ஸ்ல இருந்து டிசைன் பண்ணி இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. ஆனா எங்க அப்பாவால இங்க வாழ முடியல, இனிமே வரவும் முடியாது. I miss you, Dad. ஓகே நான் உணர்ச்சி வசப்பட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க நான் ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஓகே, இவதான் என் வைஃப் ஸ்வப்னா. ஹாய். முழு பேரு சொப்பன சுந்தரி. ஆனா இப்படி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது, அதனால சோப்பனான் தான் கூப்பிடுவேன். இவளோட சொந்த ஊரு பெங்களூர். கர்நாடகால தண்ணியை கொண்டு வர முடியலனாலும் என்னால இந்த கண்ணியை கொண்டு வர முடியுது. ரவி, இது எங்க அப்பாவோட அஸ்தி. கடல்ல கரைக்கணும், உடனே கன்னியாகுமரி போகணும். அரேஞ்ச்மெண்ட் பண்ண. ஷூர் டார்லிங். Are you ready for this? Are you ready for this? She is குமாரி, எங்க மெய்டு. என்ன குமாரின்னு பாக்குறீங்களா? இவ ஒரிஜினல் நேம் குமாரி. பாண்டிச்சேரியில ஒரு பிரெஞ்சு ஃபேமிலி கிட்ட 10 இயர்ஸா மெய்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவங்க குமாரிய குமாரின்னு கூப்பிட்டு அந்த பேர் பிடிச்சு போய் தம் பேரை குமாரினே மாத்தி வச்சுக்கிட்டா. இவ பிறந்தது கேரளாவா இருந்தாலும் ஃபாலோ பண்றது என்னமோ பிரெஞ்சு ஸ்டைல் தான். அவ ட்ரெஸ் பாத்தீங்களா? இதென்ன நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்? நான் கேட்ட ஃபிஷ் இல்லையா? நான் கடையில வஞ்சர மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி மாறுச்சுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கடையில தான் ஏதோ பார்சல் மாதிரி இருக்கும். ஐயோ ஏய், எனக்கு புத்தி இல்லவா? ಅಲ್ಲಿ ನೋಡು ಅங்க ಕಡೆಯಲ್ಲಿ எப்படி தெரிபரியಂಡ. ನಿನಗೆ ಕಡೆ ಪ್ರಾಂತ. ಏಯ್, ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡ್ರೆ ಮನೆಯಿಂದ ಅಚ್ಚ ಕಳ್ಸಬಿಡುವೆ. ಅಚ್ಚ ನಿನಗೆ நிறுத்து. மக்கள் என்னதான் தாய்மொழியை மறந்தாலும் கோவப்படும் போது தன்னால வெளியே வருது பாத்தீங்களா? என்ன பண்றது? எனக்கு மாமியார் இல்ல. டைம் பாஸ்க்காக இவ கூட சண்டை போடுறேன். ஸ்வப்னா, ஸ்வப்னா, ஆளசத்தோ மல்லியே மல்லியே. Why are you shouting, Ravi? தூக்கம் எனக்கு இதெல்லாம் என்ன? வல்லியே. I'm too tired. Okay, நான் தூங்கணும். ஐ. அங்க முடியலடா சாமி. ரவி, ஹே ரவி. என்ன காங்கதால் கத்திட்டு இருக்க? இந்த Dress பாரு, தனித்தனியா இங்க விழுந்திருக்கு. ரூம்ல இருந்த Dress இங்க எப்படி வந்துச்சு? எனக்கு என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே இருந்தேன். ஒருவேளை திருடங்கட வந்திருப்பானோ? வீடு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. திருட எங்க இருந்து வருவான்? அப்படி வந்தாலும் செயின் கோல்ட் எல்லாம் விட்டுட்டு என் Dress தான் எடுத்துட்டு போவானா? குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். நானும் இங்க தான் இருக்கேன். உனக்கு மட்டும் குட் மார்னிங்கா? எனக்கு இருக்கிற டவுட்லாம் இந்த பொண்ணு மேலதான். ஏய், அந்த மாதிரி பொண்ணு கிடையாது பாவ. பொண்ண பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணுங்களை பார்த்தா ஜொல்லு விடுவேன். எந்த சாரி? ஏதெങ്കിലും ப்ராப்ளமா? ஹலோ, எங்களுக்குள்ள 1000 ப்ராப்ளம் இருக்கும். உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பாரு, அவ்வளவுதான். ஏய், அவளை போய் ஏமாத்திட்ற. அவளை திட்டினா உனக்கு கோவம் வருதா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் எந்த திருட வரான்னு நான் பாக்குறேன். சரிதான் படி. அப்புறம்
ஆ. டார்லிங் ஸ்க்ரூ டிரைவர். ம். ஆ. இந்தா. ஏய் கட் பண்றதுல இரு. நான் ஸ்க்ரூ டிரைவர் sorry. கேட்டேன். இந்தா. வாவ். டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கடா. உன்ன என்ன பண்றேன் பாரு. சரி. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்றேன் கரெக்டான்னு பாரு. ஓகே. ஃபிக்ஸ் மட்டும் பண்ணு அவ்வளவுதான். ஓகே. ஓகேவா இது? இல்ல வேண்டாம் கொஞ்சம் தள்ளி. இங்க? இல்ல இந்த பக்கம். ஓகே. லிட்டில் ரைட். இங்க ஓகேவா? ஓகே. 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 இதுக்கு மட்டும் ஓகே சொல்லு. ஓ என்ன ரவி, ஃபேன்ல கூட நீ சிசிடி கேமரா ஃபிக்ஸ் பண்ற? ஹாலையும் கிச்சனையும் ஒரே டைம்ல கவர் பண்றேன் பாரு. நீ பயங்கரமான ஆளு. உன்னோட பூர்வீக வீட்டுக்கு வந்த உடனே உன் பிரைன் நல்லா ஒர்க் பண்ணுது. உன்னை விட்டா கிச்சன்ல இருக்கிற கேஸ் ஸ்டவ்ல கூட சிசிடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவ போல இருக்கே. எங்க ஃபிக்ஸ் பண்ண விடுற? இப்ப பாரு. வாவ். ஹே. Komari, we are going out. Wait a particle, okay? Okay. Come, darling. ஹாய் குமாரி. ஹரி டின்னர்? ஆச்சு சாரே. நல்லா குனிஞ்சு போயிருக்கு. முதல்ல கேமரா ஜூம் பண்ணணும். இவ்ளோ கொழுப்பு இவளுக்கு. பொறாம. என்ன இது? எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் கறிய பண்ற நீ? நாளைக்கு கேரளா ஸ்டைல்ல வாழைக்காய் பொரியல் செய்றேன். எனக்கு கேரளா ஸ்டைல் வேண்டாம், கர்நாடகா ஸ்டைல் பொடலங்கா வேணும். சரி உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே தமிழ்நாடு ஸ்டைல்ல முருங்காதாமா. சரி, முருங்கைக்காய் மரத்துல பேய் இருக்கும். முருங்கா சாப்பிட்டா எந்த மாதிரி பேயா இருந்தாலும் ஓட்டிடலாமா? சுமாரு, நீ கத்துறத பார்த்தா பேய் வந்து சாப்பிட்டு போல இருக்கு. அதுக்கு பசிச்சா சாப்பிட்டு போட்டோம். என்ன இப்போ? ஏத்து ராத்திரி இல்ல இன்னைக்கு ராத்திரி அம்மா தூக்கம் போட்டோண்டி வாம்மா. என்ன ரவி, ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இங்கே பா, நல்லா பா. என்னடா இது? டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம இதெல்லாம் சாப்பிட கூடாதுடா. நான் என்ன டெய்லிமா பண்ணிட்டு இருக்கேன்? இன்னைக்கு ஒரு நாள் டார்லிங். சமயம் அப்படியே ஒரு மூட். நோ ப்ளீஸ். நோ நோ அவ்வளவுதான். ப்ளீஸ் No. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தான். தேங்க் யூ. வெயிட். இந்த காஸ்டியூம்லலாம் எனக்கு வேண்டாம். பின்ன சும்மா அழகா நம்ம ஊர் கல்ச்சர்ல சாரில வந்தா அம்சமா இருப்ப. ஓகே.
கண்ணுக்குள்ள காதல் வந்து ஒட்டிக்கொள்ள இந்த பெண்ணுக்குள்ள மின்னல் வந்து வெட்டிச் செல்ல ஹே சின்ன சின்ன ஆசைகளும் என்னை தின்ன ஏக்கமோ இந்த கண்ணுக்குள்ள காதல் வந்து ஒட்டிக்கொள்ள இந்த பெண்ணுக்குள்ள மின்னல் வந்து வெட்டி செல்ல சின்ன சின்ன ஆசைகளும் என்னை தின்ன ஏக்கமோ ஓடும் ஓடையில் துடிக்கும் மீனடி காதல் ஊரின் முகவரினே காதல் சொல்லிட வார்த்தை இல்லையே எந்தன் வாழ்வின் முகவரி நீ சாரல் நீயே கற்றாலை காடும் நீயே சுற்றாத காற்றும் நீயே என்னை தள்ளாதே வற்றாத ஊற்றும் நீயே மத்தாள பாறை நீயே பூவாலை பூக்கும் தீயே எல்லை தாண்டாதே உன்னாலே தானே ரெண்டானே நானே உன்னாலே தானே ரெண்டானே நானே தந்தானே 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 என் காதல உன்னோட தந்தேனே தந்தானே 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 என் காதல உன்னோட தந்தேனே இந்த கண்ணுக்குள்ள காதல் வந்து ஒட்டிக்கொள்ள இந்த பெண்ணுக்குள்ள மின்னல் வந்து வெட்டிச் செல்ல ஹே சின்ன சின்ன ஆசைகளும் என்னை தின்ன ஏக்கமோ பார்க்காத கோலும் நீயே வைக்காத வெயில் நீயே எட்டாத சிகரம் நீயே என்னை கொள்ளாதே அலையில்லா கடலும் நீயே திசையில்லா இசையும் நீயே நினைவில்லா கனவும் நீயே என்னை கிள்ளாதே கண்ணாலே காதல் சொன்னாயே நீயே கண்ணாலே காதல் சொன்னாயே நீயே தந்தானே 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 என் காதல உன்னோட தந்தேனே தந்தானே 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 என் காதல உன்னோட தந்தேனே இந்த கண்ணுக்குள்ள காதல் வந்து ஒட்டிக்கொள்ள இந்த பெண்ணுக்குள்ள மின்னல் வந்து வெட்டிச் செல்ல ஹே சின்ன சின்ன ஆசைகளும் என்னை தின்ன ஏக்கமோ இந்த சொப்பன சுந்தரி உனக்கு வேண்டாமா? ரவி ரவி என்னாச்சு? ரவி ரவி இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சோ? பார்க்கணும்.
இந்த டேப்லெட் தானே யூஸ் பண்ணோம், ஆனா அப்படியே இருக்கு. ஐயோ, ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துட்டனா? எல்லாமே வேஸ்டா போச்சு. ரவி, என்ன ரவி, தூங்குற மாதிரி டிராமா பண்ணிட்டு திருட்டு வேலை பண்றியா? தூங்கிட்டு இருக்கா? எப்படி? ஸ்வப்னா, எங்க இருக்க? டைம் ஆயிடுச்சு. எங்க போனாவ? மூஞ்ச பார், ஸ்வப்னா மாதிரியே இருக்கு. ஸ்வப்னா, ஐ லவ் யூ. Swapna, I love you. பாரா, இப்ப பாரு. ஸ்வப்னா, ஐ லவ் யூ. Swapna, I love you. வெளிமோடி யோசித்தா எங்கே வந்தாய் முன்னே முன்னே. Swapna Sundari, உன்னை யார் வச்சிருக்கா? என்ன? Swapna Sundari, உன்னை யார் வச்சிருக்கா? ரவி, ரவி, வந்துட்டேன். ஏன் கத்துற? இந்த பொம்மை பாரு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? Swapna Sundari, உன்னை யார் வச்சிருக்கா? இல்ல நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல. Swapna Sundari, உன்னை யார் வச்சிருக்கா? ரவி, Sundari, உன்னை யார் வச்சிருக்கா? நான் சொல்லல. நீ எப்படி சொல்லுது இந்த பொம்மை? நான் ஸ்வப்னா ஐ லவ் யூ தான் சொன்னேன். இப்ப சொல்லு. ஸ்வப்னா ஐ லவ் யூ. Swapna, I love you. நான் சொல்றேன். Come on darling. பெட்ரூம்ல எதுக்குடா கேமரா? இங்க எந்த திருட வர போறான்? ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுடா. எதுக்கு? ஆஃப் ஓகே. பண்ணு. Good morning, Hi, sweetheart. good morning. Coffee. Yeah, thank you. Oh, ஆமா, என்ன பண்ற? nothing dear. Just watching. நேத்து நைட் கேமரா ஆஃப் பண்ண சொன்னனே. இது எல்லாமே எப்படி ரெக்கார்ட் ஆச்சு? Maybe என் கைப்பட்ட ஆனா இருக்கலாம். Stupid fellow. I know about you, Ray. Hey, stop பண்ணுடா. Stop பண்ணுடா. பண்றேன். என்ன? Rewind பண்ணு. ஏன்? Rewind பண்ணு நான் சொல்றேன். அங்க பாரு. அங்க பாருடா. என்னம்மா? பாருடா அங்க. என்ன? டோர் இருக்கு. என்னவா இருக்கும்?
ஆடி மாசத்துல அம்மிக்கல்லே பறக்குது. டோர்லாம் எந்த மூலைக்குமா? போடா ஃபுல். இந்த வீடு சென்ட்ரலைஸ் ஏசிடா. விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ்ட். காத்து எங்க இருந்து வந்திருக்கும்? Something is happening here. என்னமோ நடக்குதுடா. ஒரு புண்ணாக்கும் இல்ல. எதுக்கு நீ இப்படி பயந்துட்டு இருக்கற? You are gone mad, ஸ்வப்னா. ஆமா. அன்னைக்கு நைட் குளிக்கும்போது பிளவுஸ் நாட் கண்ணால கண்டது. உன்னை பார்த்தா நீ தூங்கிட்டு இருந்த. இது எல்லாமே எப்படி? நீ டயட்னு சாப்பிடாம இருந்தனால மெலிஞ்சு போய் Dress லூஸ் ஆயிடுச்சு. போய் கண்ணாடியை பாரு போ. போடா லூஸ். யார் நானா? நான் சொல்லிட்டே இருக்கேன். I'm telling again and Please again. dear, I'm having some work. Leave me alone, please. Okay? சீ போடா. Crazy girl. Miss ஆயிடுச்சு. One more. போச்சு. இப்ப பார். இதுவும் போச்சு. எவ்ளோ நாளா ஆடிட்டு இருக்க? ஒரு நாளாவது பாயிண்ட்ல அடிச்சிருக்கியா? நீ ராக்கெட் விடுறதுக்கு லாய்க்கு இல்ல. சின்ன பசங்க மாதிரி பம்பரை விடுறதுக்கு தான் லாய்க்கி. வந்து தூங்கு. நம்மள சின்ன கவுண்டர் ரேஞ்சு கொண்டு வந்துட்டாளே. தூங்குன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் நானும் ராக்கெட்ட போட்டு காட்டுறேன்டி. ரவி! What darling? ரவி! வரேன். என்னாச்சு? காஃபி கப் கீழே விழுந்துருச்சு ரவி. கப்பு. ஆஃப்டர் ஆல் கப்பு உடைஞ்சிருச்சு. இதுக்காக போய் ஏன் கத்திட்டு இருக்க? இல்ல ரவி, இங்க வச்சிருந்த கப்பு தன்னால கீழே விழுந்துருச்சு. இங்க வச்ச கப்பு எப்படி அங்க போய் விழுந்திருக்கும்? நீ இங்க காணால வச்சிருப்ப, அது கீழே விழுந்திருக்கும். இல்ல ரவி, நான் இங்க தான் வச்சேன். அப்ப இதெல்லாம் இங்கேயே இருக்குது. பாத்தியா? இங்க என்னமோ நடக்குது. இரு, ஏன் அலறற? ஏய் கத்தாத, கரண்ட் தான் போயிருக்கு. இல்ல. தோபார் வந்துருச்சு. இது ஒண்ணுமே இல்ல, யூசுவல்டா. கதவாடுதுன்னா காத்துங்கற, கப்புனா என்ன மக்குன்ற. தர்மடியும் தலைவலியும் அனுபவிச்சாதான் தெரியும். Are you ready for this? Yeah. சவுண்ட் கேட்டுச்சா? இல்லையே. இப்போ நீ வேற கோமாரி ஏதோ பாத்திரத்தை உருட்டிட்டு இருப்பா. பாத்திர சவுண்ட் எப்படி இருக்கும்?
கேட்க மாட்டேன். ஸ்வப்னா நானே ஸ்டெப் எடுக்கிறேன். ஸ்வப்னா ஸ்வப்னா நில்லு, சொல்றத கேளு. இது எங்க பூர்வீக சொத்து, இதை நான் கண்டிப்பா விற்க மாட்டேன். நான் சொல்றத கேப்பியா இல்லையா? நிறுத்து. இந்த வீடை விக்கிறத தவிர வேற எது வேணா சொல்ல நான் கேக்குறேன். ஐயோ முட்டாளா நீ? இது பேய் இருக்க விட்டு சேல் பண்ணிடலாம். நீ தான் முட்டாள். நீ ஏன் பேய் இருக்குன்னு சொன்னா எப்படி விப்ப, யார் வாங்குவா? சொப்னா என்ன பண்ற? சொல்றத கேளு, நில்லு, சொல்றத கேளு. ஏன் சொப்னா இப்படி அடம் பிடிக்கிற? இந்த பேய் இருக்கிற வீட்டை நான் சேல் பண்ணி உனக்கு காமிக்கிறேன் பாரு. சேலஞ்ச். சொப்னா நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன், பட்டாதான் திருந்துவ. பாதியை மட்டும் கூட்டு வந்திருக்கா, மீதியை காணும். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸை கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ சீனா? ஜெய் ஜம்பு மண்மன அன்பு டிஆர் மய சிம்பு என்கிட்ட வச்சுக்கிற வம்பு. கொஞ்சம் திரும்பு. ஆ. ம். 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 ஆ. ம். ஆ. ஆ, ஆ, அம்மா, ஆ, அம்மா, வரா, அம்மா, வரா, அம்மா, ஐயா, ஐயோ, வரா, அப்பா. ஏய், நில்றா. என்னடா சொன்ன? டிஆர் மய சிம்பு சிம்பு ஜம்பு. வந்துடா சொம்பு. இனிமேல் இந்த பக்கம் வர மாட்டேன்டா சாமி. பெரிய ஆளா இருக்குங்க கோயில் அப்பா. நீ இந்த பக்கம் வர மாட்டேன். To say conflicts from June to May. Even if I try to leave, you'll find the words to make me stay. This relationship's not the same. Tell me, boy, am I just a game? You never hold me in your arms and say you like my name. சொப்னா, சொப்னா, சொப்னா.
என்னாச்சு? என்ன என்னாச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? எந்திரி. வா. வா. ஹே ஆஃப்டர் வாட ஷட்டில் விளையாடலாம். என்னாச்சு உனக்கு? Why are you laughing at me? What? ஏன் சிரிக்கிற? அங்க போய் பாரு. No! நான் இப்படி பண்ணவே இல்ல. No, no, இது நான் இல்ல. நான் இப்படி பண்ணவே இல்லடா. பின்ன உங்க பாட்டியா? நீதான் ஏதாவது பண்ணிருக்க. அடிக்காத. ஏய். அது நான் இல்லடா. ஐயோ ஐயோ ஐயோ. கூல் கூல். நீதான் ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரியுது. கூல் பாரு. அது நான் இல்ல. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நீ ஏன் சிரிக்கிற? Don't be. ராத்திரி நேரத்தில் ராட்சச பேய்கள் ஸ்டார் வார்ஸ் திரும்பி பார். துடும் 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 பேயே. நான் பேயா? ஆமா. பேய் கூட எதுக்கு தூங்க வந்த? போடா. சரிதான் போடு. நான் பேயா? ரவி! ரவி! என்னடி? ரவி! ரவி! எங்கடா இருக்க? வாடா இங்க. எஸ் கமிங். ரவி! அப்பா! ரவி! எங்கடா இருக்க? வாடா கீழ. வரேன். ஏண்டி பேய் மாதிரி கத்துற காகத்தால? ஏய்! என்ன என்னோட அப்பா ஆஸ்தி யார் அப்படி பண்ணாங்க? நானே இப்பதான் மேல இருந்து கீழ இறங்கி வரேன். எனக்கு என்ன தெரியும்? நீ பண்ணல, நிஜமா சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணலப்பா. நான் இப்பதானே வரேன். எப்போ என்னையே சந்தேகப்படு. டேய், தண்ணி அடிச்சிட்டு. தண்ணி அடிக்கவே இல்ல. நான் தண்ணி அடிக்கவே இல்ல. எல்லாம் அந்த பேய் பண்ற வேலையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் என் மேலயே பழி போடுறியா? பேய். ஏய் பேய், உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை பார். உன்னாலதான் எங்க வீட்டுல இவ்வளவு குழப்பமும். ஓவரா போயிட்டு இருக்கு. நீ என் கையில மாட்டல.
அந்த பேய் இந்த வேலை எப்படி பண்ணிருக்குன்னு நான் பாக்குறேன். மானிட்டர்ல பார்க்கலாம் வா. ஏய் மானிட்டர் சரியா ஒர்க் பண்ணல. ஏய் வா நான் சொல்றேன். ஐயோ சத்தண்டா. Who's that bloody? ஆறாது. ஏப்பே எங்க இருக்க நீ? திலண்டா வா, நாளைக்கு பார்க்கலாம். கொடை பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். அஸ்தியோட மாமா கீழே விட்டாரு. ஐயோ இந்த பேய பண்ணது உன்னை நான் விட மாட்டேன். சொப்னா நல்ல பெண், கொஞ்சம் காதல், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் சிரிப்பு கலந்த அழகான பெண். இந்த அழகான தேவதையை பெற்றெடுத்த அவள் தந்தையின் கலசத்தை தலையில் வைத்து கரகமாட மாட்டேன். இதை உடனடியாக கன்னியாகுமரியில் கரைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். லூசு. ஹேய் என்ன பண்ற? கேமரால தான் கிடைக்கல. இந்த பவுடர்லயாவது அதோட கால் தடம் கிடைக்குதான்னு ஒரு கை பார்த்துடலாம். நல்ல ஐடியா. சூப்பர். வா. ஹாப்பி ஹாப்பி. இப்ப நிம்மதியா தூங்கலாம். கோமரி ரூம்குள்ள போது பரவாயில்ல, நீ உள்ள போடா. ஏய் நம்ம எதுக்கு உள்ள போனோம்? பேயே தானே வெளியில வரும். இங்க இருந்து ஒரே அடி ஆச்சுறேன் நானு. ஏன் உனக்கு பயமா? கோமாரி உள்ள தூங்கிட்டு இருப்பான்னு சொல்றேன். போன தப்பா நினைச்சுப்பால. அப்படின்னா உனக்கு பயமே இல்லையா? பயமா? பயம்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடும். அப்போ ஏன் கால் நடுங்குது? என் பேஸ்மெண்ட் வீக்குன்னு உன்கிட்ட எப்படிடி சொல்லுவேன்? இப்ப பாரு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தானே பொறுப்பு. அடி பாவி, அப்ப எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லையா? இப்போ நீ உள்ள போறியா இல்லையா? இன்னைக்கு எனக்கு காவு கொடுக்க விட மாட்டா போல இருக்கே. போ போ. இருட்டுல ஒண்ணுமே தெரியலையே. லைட் போடுறா. ஆமால. யாரு? ஐயோ கருமம். நீங்களா? இப்படியா படுத்து தூங்குறது? இது ஏறுங்க, இப்படிதான் நான் படுப்பேன். நீங்க இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க ரூம்ல இருந்து கால் தடம் ஊ ரூமுக்கு எப்படி வந்தது? ஓ அதுவா? உங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அத பார்க்கலான்னு வந்தேன். அப்ப நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. ஏதோ அங்க கடந்துச்சு, என்னன்னு தெரியாம அதை மிதிச்சிட்டு வந்துட்டேன். இனிமேலாவது நடக்கும்போது பார்த்து நட. சரிங்க.
இனிமேலாவது மூடிட்டு தூங்கு. என்னது கதவை சொன்ன? அங்க என்ன பார்வை? கிளம்பு. கொஞ்ச நேரம் திட்டலாமே. ரவி, ஏய், அச்சோ ரவி, இங்க பாருடா. குட் மார்னிங். நைட்ல என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் என்னாச்சு? நைட்டு மொட்டை மாடியில கொசு கடியில படுத்துட்டு இருந்தேன். வாட்? என்ன பார்த்தா மொட்டை மாடி மாதிரி தெரியுதா உனக்கு? ஏய் நானே இப்பதான் மொட்டை மாடியில இருந்து வரேன், குளிர்ல நடுங்கி. திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. போய் சொல்லாத. நைட் ஃபுல்லா நீ என் கூட தானே இருந்த. என்ன உளற? நான் ஒண்ணும் உணரல. நைட் ஃபுல்லா நீ ஏன் கூட தான் இருந்தேன்னு சொல்றேன். மா நான் மொட்டை மாடிக்கு எப்படி போறேன்னு எனக்கே தெரியலமா. அட என்னடா அகைன் அண்ட் அகைன் யூ ஆர் டெல்லிங் மொட்டை மாடின்னு? வாட்? வெயிட். Oh my god. ஐயோ. இந்த மாதிரி பண்ணிட்டியே நீ. I really don't know sweetheart. உனக்கு தெரியும்ல நான் நேத்து படுத்ததும் தூங்கிட்டேன்னு. நான் நீ தானே நினைச்சேன். இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு நிஜமா தெரியல. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், இந்த வீட்டை சேல் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வெக்கேட் ஆவது பண்ணலான்னு. நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. Yeah. Are you ready for this? Yeah. Are you ready for this? ரவி என்ன விடுன்றல. போடா.
என்ன இது சவுண்ட்? ஒண்ணுல ஓ ஒண்ணும் இல்லையா? யாரு பேட் எடுத்து ஒண்ணும் இல்லையா? பேய் நல்ல வேளை இவ பாக்க என்ன பண்ற ஒண்ணுல ஒண்ணுல ஐயோ ப்ளீஸ் ஒண்ணுல Facebook 1000 லைக்ஸ். அன்னைக்கு என் கூட சண்டை போட்டல, இப்ப பாரு. டேய் பப்பு, புக் எடுத்து கேட்ட ஓபன் பண்றதுக்கு என்ன போட்டிருக்குன்னு பாரு. பின்னால இருக்கு பாரு, பின்னால எனக்கு வந்து சேர்ந்துருக்கு பாரு. இந்தா படி. கேட்டை தள்ளி பார்க்கும், பூட்டி இருந்தால் ஏறி குதிக்கவும் போட்டிருக்கு. தள்ளி பாரு, போ தள்ளி பாரு. திறந்துருச்சு குருவே. திறந்தா ஏன் நிக்கிற? உள்ள போ. சரி வாங்க. எவ்வளோ பெரிய வீடுடா. தாய மூடு. இந்த வீட்டுல ஆட்டைய போறதுல நம்ம 2 பேரும் செட் ஆகுறோம். வரும்போது பையை எடுத்துட்டு வரக்கூடாது, பக்கி. பையனாங்க பையன், உள்ள போய் கோணியா எடுத்துக்கலாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு புக்ல என்ன போட்டுருக்குன்னு பாரு. பாப்போம். உள்ளே நுழைந்தவுடன் சுத்தி பார்க்கவும், வாட்ச்மேன் இருந்தா கோட்டரை கொடுக்கவும், நாய் இருந்தா ஆப்பு கொடுக்கணும் போட்டிருக்கு. நாயும் இல்ல வாட்ச்மேனும் இல்ல. அப்போ ஆப்பு ஆட்டை போட்ட வேண்டியதான். இந்த அரை மண்டை இன்னைக்கு தெரியவா போகுது? சைஸ் இருந்துகிட்டு ஆப்ப ஆட்டை போட பாக்கறீங்க சார். யாரா நீ? ஃப்ரெண்ட் லவ் மேட்டர் ஃபீல் ஆயிட்டாப்ல. சாப்பிட்டா கூல் ஆயிட்டாப்ல சார். ஆப்ப ஆட்டைய போட பாக்குறான், நீ ஆப்ப அமிக்கிட்டு போக பாக்குறியா? எவ்வளவு நாளைக்கு இதே டயலாக் பேசுவீங்க? சொல்லுடா அவன்ட்ட. போடா வெளிய போ. நீ வா. வா வா. வீடெல்லாம் திறந்தா இருக்குது, ஒரு நாதி காணுமே. சென்ட்ரல் ஜெயில் மாதிரி எவ்வளோ பெருசா இருக்குது. ஜெயில இருந்து வந்திருக்கோம், அதை எதுக்குடா ஞாபகப்படுத்துற? யோ, திருடங்க ஜெயிலுக்கு போயிட்டு வருது சகஜம் தானையா? நீ மூடிக்கிட்டு புக்ல என்ன போட்டுக்குன்னு படி. உள்ளே நுழைந்தவுடன் தடுக்கி விழுந்தால் பூனை போல் கத்தவும்னு போட்டிருக்கு. நாமெல்லாம் தடுக்கி விழுந்தா சரித்திரமே இல்லையே. வா. எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? அடுத்த முறை தடுக்கி விழுந்தா நான் எப்படி சமாளிக்க மட்டும் பாரு. இப்படித்தான் கான்ஃபிடண்டா இருக்கணும். போ. கதவை திறந்து போட்டவங்க ஒரு லைட்டு கூட போடக்கூடாது. கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. தெரிஞ்சிட்டாலும் எது எது எங்க எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ அம்மா. அதே போனியா சும்மா போதிட்டு பாரியா? ஏய் ஏண்டா, உனக்கு தான் அறிவு இல்லனா அவனுக்கு மாட அறிவு இல்ல? பரவாயில்ல, அதிர்ஷ்டமான இடமா தான் இருக்கு. ஆட்டையை போடுவோம் வா. பெரிய திருடங்க எல்லாம் இப்படித்தான் திருடுவாங்களோ பாத்துரா. டேய், என்னை பின்னால புடிச்சுக்கிட்டு மெதுவா வாடா. கீழே கீழே தடுமாறி விழுந்துராத. கழுத்துல கத்திய வச்சுட்டேன், கொஞ்சம் அசைஞ்சா கழுத்து துண்டாயிடும். பப்பு லைட்ட போடுறான். டேய் என்னடா பண்ற? சீக்கிரம் லைட்ட போடுறா. தெரியலையே. கட்ட குருவே. ஆமாடா, சும்மா கட்ட. கட்டையில கத்தி வச்சிருக்க அறிவு கட்ட முண்டம். ஏன்டா கத்துற? கத்துன குத்திடுவேன். அட அறிவு கட்ட குருவே, கத்திய திருப்பி பிடிங்க. இதெல்லாம் எதுக்கு நீ சொல்ற? சொப்னா, இங்க பாரு, 2 காமெடி பீஸ் வந்திருக்கு. ஐயோ போச்சே. என்னது காமெடி பீஸா? என்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரியா தெரியுது? இல்லையா பின்ன? நான் பெரிய திருடையா தெரியுமா உனக்கு?
நானாயா பண்றது? யோ நான் திருடனுக்கு யூனியன் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்கய்யா, இங்க பாரியா. யூனியன் கார்டு என்னையா இது? குழந்தை மாதிரி சார் இருக்குது. அது ஏன் காடு சார்? யோ நான் திருடன் தானே, திருடி வச்சிருக்க அடையாளம் இருக்கு பாத்தியா. எதையெல்லாம் திருடுதுன்னு விவசாயிலையா உனக்கு? அதெல்லாம் முடியா. நகை எங்க வச்சிருக்க? நகையெல்லாம் நாங்க போடுறதே கிடையாதுப்பா. நகையெல்லாம் போறது இல்லையா? யோ பணமாச்சு எங்கேயா வச்சிருக்க? இல்ல லாக்கர் சாவியாச்சு குடியா. அதுலலாம் யாரையா பணத்தை வைக்கிறா? இப்பதான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, செக் புக் வந்துடுச்சு. இந்த காலத்துல போய் ஆதி காலத்து பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கீங்களா? யோ என்னட்டே நிறைய கார்டு இருக்கியா? எல்லாம் யூனியன் கார்டியா? யோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கையா, கொஞ்சமாச்சு கருணை காட்டியா. சரி போ, என் சட்ட பாக்கெட்ல ஒரு 200 ரூபா இருக்கு, அதை எடுத்துன்னு போங்க. 200 ரூபாயா? யோ 200 ரூபாய் வச்சு ஆட்டோ காரணம் கட் பண்ண முடியாதியா? யோ கொஞ்ச நேரம் தூங்குடியா நிம்மதியா மனுஷனே. நீ எல்லாம் ஒரு குரு, நான் உனக்கு வச்சிருக்கேன். பாத்துக்கறேன்டா. கட்டியே தான் கண்டுக்க மாட்டேங்கிறானே, திருடர் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பில்டிங் ஃபுல்லா சுத்தி தேடியாச்சு, ஒண்ணும் கிடைக்கல. எப்படா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்டா? பேச்சுவார்த்தையில டா போட்டா கூப்பிடுற நீ. அந்த புக்ல ஒண்ணுமே கிடைக்கலனா என்ன போட்டுருக்குன்னு பாரு, முன்னால தூக்கி சொருவி வச்சு. நகை பணம் கிடைக்காவிட்டால் கொண்டு வந்த சரக்கே அடிக்கும்னு இதுல போட்டிருக்கு. அப்படியா போட்டிருக்கு? இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. எடு சரக்க. எதுடா? வந்துருச்சு. சரக்கு இருக்கு. கிளாஸ் எங்கடா? டாவா. பேச்சுவார்த்தையில மரியாதை எல்லாம் குறையுது. இந்தா. ஏண்டா தண்ணி வாங்கலாம் காசு இல்ல, எவனா அடிச்சு போட்ட கிளாஸ் அடிச்சு வருவேன். ரெண்டு பேரும் சைடுல நின்னாங்க, என்னால இதான் முடிஞ்சது. ஊத்து ஊத்து. ஊத்துறேன்டா மண்டே பார். தண்ணி ஊத்துறதுக்குலாம் வழி இல்ல, எடுத்து ராவாடி. ஃபர்ஸ்ட் நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன். மதுரை வீர சாமி, ஆட்டோவை கட் பண்ண ஏதாச்சும் ஒரு வழியை காமி, காட்டுவேன். குருவே, குடியில கூட குறுங்கிற நிரூபிச்சிட்டீங்களே, இப்படி ஒரே டைம்ல கப்புன்னு எடுத்து அடிச்சிட்டீங்களே. குரு துரோகி, நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி என் சரக்கு எடுத்து குடிச்சிட்ட நீ. ஐயோ குருவே, நீ சத்தியமா நான் குடிக்கலங்க. சரி சரி பரவாயில்ல, அடுத்த ரவுண்டையாச்சு ஊத்து. அடிச்சு போல. ஆமா தாயே. நான் நல்ல போதை ஆயிட்டேன். அடுத்து என்ன போட்டிருக்குன்னு பாரு. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்குன்னு பாரு. இதை பாக்குறேன். சரக்கு அடித்தும் ஐடியா கிடைக்காவிட்டால் வந்த வழியை திரும்பி பார்த்து ஓடவும், இல்லையெனில் பின்விளைவு சந்திக்க நேரிடும் போட்டிருக்கு. அப்படியா போட்டிருக்கு? அப்ப இங்க இருந்து போறதுதான் மரியாதை. எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சேர்த்து குடிச்சிட்டானே. அம்மா அப்பா. ஐயோ அடி ரொம்ப பலமா பட்டிருக்கும் போல இருக்குது. நமக்கே பரவாயில்லையே. ஐயா யார் யாது? எழுப்புடா அவனை. எத்தனை முண்டமா? டேய் நைட்டே உங்களை போக சொன்னேன்ல, போலீஸ்ல புடிச்சு கொடுக்குமா உங்களை? போங்கடா வெளியில. யோ நாய் ஜாக்கிரதைன்னு போர்டுல இருந்து நடுசாமத்துல வந்தா பேய விட்டு பின்னாடி அடிக்க முடியும். முதல்ல பேய் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போடியா. நாளை பின்ன வந்து போறதுல இந்த வீட்டுக்கு. டேய் இதுதான் நான் அப்பவே சொன்னேன், புக்க பார்த்து சொன்னல பின்விளைவு சந்திக்கணும். நல்லாவே விளைஞ்சிருச்சு பாருடா. இப்படியா வளங்குறது? நாளை பின்ன வந்து போற வீடு, மரியாதை போட போட்டு வை. போங்கடா வெளியில. போடா. அம்மா அம்மா. நான் பெருசா தான் வீங்கி இருக்கு. ஆளுங்களே மூஞ்சிங்களே பாரு. அடி வாங்குறது. போறமா தண்ணி அடிக்குறா. சீக்கிரம் வந்து தொலைடா. சீக்கிரம் போறா, தண்ணி அடிக்குறாடா. ஆஹா.
ரவி 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 ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார் மிஸ்டர் சர்மா சார். நான் தான் சார் ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன சார் வரேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா நீங்க இன்னும் வரவே இல்லை. இல்ல சார், நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கேன். சார் இப்படி சொன்னா எப்படி சார்? சார் இந்த மாதிரி சொன்னா எப்படி சார்? இங்க ப்ராப்ளம் வேற ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு சார். ஆமா சார், என் வைஃப் வேற ரொம்ப பயந்துட்டாங்க. நான் வேணா என்னோட அசிஸ்டன்ட் சப்ஜெக்ட்வா? சார் அவங்களாம் இதை ஃபேஸ் பண்ணுவாங்களா சார்? கரெக்ட்டா பண்ணுவாங்க சார். சார் பாருங்க சார். நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. ஷூர் சார். எஸ். ஓகே தேங்க்யூ சார். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும். இங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னாச்சு? எந்த ப்ராப்ளமும் இல்லை இனிமே நமக்கு. இன்னும் 2 டேஸ்ல சர்மா சாரோட அசிஸ்டன்ட்ஸ் இங்க வராங்க. Are you sure? Yeah, definitely. Don't worry, okay? Our problem will be solved soon. Okay? Okay. ரவி இங்க வா. ரவி. Yes, coming. இது என்ன நாயா பேயா இப்படி மோப்பம் பிடிக்குது? சும்மா படுத்து தூங்குறாம நடிச்சதுக்கே ஓடிடுச்சு. சரியான முட்டா பேயா இருக்கும் போல இருக்குது. பேய்களை ஈஸியா ஏமாத்திடலாமோ? ஆனா எல்லாரும் பார்த்தா பயப்படுறாங்களே. பாப்போம். ரவி. Yes. Come here. என்ன? வாடா இங்க. என்ன டார்லிங்?
அந்த பொம்மை தலைய பாரு. முடிச்சிட்டேன். இதாதான் இருக்கும் அந்த பேய். கண்டிப்பா இதாதான் இருக்கும். விட மாட்டேன். ஏய், நான் இனிமே விட மாட்டேன். என்ன பண்ற பாரு. தொலைந்தான் எதிரி. அப்பா, இப்பதான் உன்னை பிச்சு போட்டு வந்தேன். கிண்ணி, உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னால என்ன மம்முட்டியை வச்சுக்கிட்டு வெட்டியானாகிட்டல நீ. வா சனின, இத்தோட உன் கதை முடிஞ்சுது. யாரது? ஏய், கதவு மூடி இருக்கும் போது கூட இப்படி தடதான் தட்டுறாங்க பாரு. அதான் காலிங் பெல் இருக்குல்ல. யாராது? அட பொம்மை புனைய, உண்டா பிச்சாலும் திரும்ப வர, புதைச்சாலும் திரும்ப வர. உன்ன வேற மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். இன்னையோட உனக்கு கடைசி நாள். நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகி காத்தோட காத்தா கலந்துரு. ஒரு பொம்மை போனா நம்மள இந்த பாடு படுத்திருச்சே. இன்னையோட ஒழிஞ்சுதுரா. I am R. Rao, Ramya Rao. Okay? Okay.
காட்டு குறைக்கு இருக்கு நாட்டு கோழி சரக்கு நீச்சல் குழம்பு இருக்கு நீச்சல் அடிக்க வாங்கி வெல்கம் Sharma's assistant. வெல்கம் ஹோம் வெல்கம் ப்ளீஸ் கம். உள்ள வாங்க வாங்க போங்க போயிட்டே இருங்க. ஓட்டிடுவாங்களா? ப்ளீஸ். Thank you. இட்ஸ் ஓகே. ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீயே சொல்லு. வீட்ல இருக்க டோர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுது. கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் தானா விழுது. ஓ மேடம், அந்த பேய் இருக்குறடா எனக்கு தெரியும். எங்க? 1 செகண்ட். மேடம், இதுல தான் அந்த பேய் இருக்கு. பிச்சிட்டேன், புதைச்சிட்டேன், எரிச்சும் பார்த்துட்டேன். வீட்டை விட்டு போகவே மாட்டேங்குது மேடம். ரொம்ப பயமா இருக்குது மேடம். நீங்க தான் மேடம் ஏதாவது செய்யணும். இதோட பெரிய பேயெல்லாம் பாத்திருக்கேன். இந்த சின்ன பேய அழிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. தேங்க்ஸ் மேடம். நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. சரி சரி. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலை சித்தர் எங்க மூதாதையருக்கு கொடுத்தது. ஆவி புகுந்த உடம்புல இதால குத்தினா அந்த ஆவி அழிஞ்சு போயிடும். பாதிக்கப்பட்டவருக்கு எந்த காயமும் வலியும் இருக்காது. இனிமே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இனிமே அந்த பேயால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதா? இனிமே அந்த பேயால உங்க நிழல கூட தொட்டு பார்க்க முடியாது. கில்லி நினைச்சேன், பள்ளி மரம் ஓடிட்டாங்க. குத்தூசி. என்னடா? இது சாதாரணமான பேய் இல்ல. எந்த டைப்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு கேம் விளையாடணும். ஹைட் அண்ட் சீக், கண்ணாமூச்சி விளையாட்டு. ஹலோ, கை தட்டுங்க. மாட்டிட்டா. நீதான் அத்து, நீதான் அத்து, நீதான். ஒண்ணுமே தெரியலையே. கையில ஏதாவது தட்டு போடுன்னு பாக்குறேன். ஒண்ணும் படலையே. எங்க இருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க.
கெட்ட குடியா கிடன்னு சொல்லுவாங்க. அது இதான் போல இருக்கு. இது எந்த விதமான பேய்னு கண்டுபிடிச்சிட்டோம். காம பேய். அதான் எனக்கு எப்போ தெரியுமே. இத முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கேம் விளையாடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க கேம் விளையாடுறதுக்கு வேற கிரவுண்டே கிடைக்கலையா? என்னோட பேக்ரவுண்ட் தான் கிடைச்சதா உங்களுக்கு? அம்மா. இந்த சேவல் சண்டை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த சாவ தோத்துறோம் தெரிஞ்சு தானே பந்தய நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறேன். நம்ம சாவ வாங்கி எது அடிக்கணும் எனக்கு சொல்லிட்டு நீ. ரவி. எஸ் மேடம். அந்த பேயை அழிக்கணும்னா நாம ஒரு சேவலை பலி கொடுக்கணும். சரி மேடம். அப்புறம் அதை நீங்க சாப்பிடணும். அதுவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். அப்படியா? அப்படி சாப்பிட்டா அந்த பேயை அழிச்சிடலாம். சரி மேடம். ஓகே. ஆட்டம் க்ளோஸ். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கோழியை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். ஓ ஆமா. சப்னா நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, ஐ டோன்ட் வாண்ட் திஸ். நான் நாட்டுக்கோழி எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஓ. Are you sure? எஸ். இது வச்சுக்கோ. ஆஹா, நாட்டுக்கோழியோட டேஸ்டும் நாட்டு கட்டையோட டேஸ்டும் ருசி பார்த்தவனுக்கு தான் தெரியும். அபா. ஸ்வப்னா. ஸ்வப்னா. தோ வந்து. ஏய் ஸ்வப்னா. என்ன ரவி, எதுக்கு கத்துற? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. பெட்ரூம்ல கேமரா வச்சது பிடிக்கலனா சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்காக லென்ஸை உடைச்ச? உடைச்சிட்டேனா? என்ன சொல்ற? நான் ஒண்ணுமே பண்ணல ரவி. போய் சொல்ல ஸ்வப்னா, நீ தான் உடைச்சிருக்க. ப்ராமிஸ் ரவி, நான் எதுக்கு லென்ஸை உடைக்க போறேன்? அந்த கேமரா இருந்தனால தானே நீ பேயே கண்டுபிடிச்ச. அந்த கேமரா இருக்கணும்னு நானும் தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஏன் அதை உடைக்க போறேன்? நீ தான் உடைச்ச. நான் உடைக்கல. நீ தான் உடைச்ச. நான் உடைக்கல. நீ தான் உடைச்சிருப்ப. நான் உடைக்கல. ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவங்க தான் உடைக்கலன்னு சொல்றாங்கல்ல ரவி. நோ வே மேடம். பெட்ரூம்ல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் கேமரா உடைக்கவே இல்ல. அப்போ இவ தான் உடைச்சிருக்கணும். ஆரம்பத்திலே கேமராவை பெட்ரூம்ல வச்சது இவளுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால தான் இப்படி பண்ணிருக்கா. இல்ல மேடம், நான் உடைக்கல. என்ன நம்புங்க. எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மானிட்டர் பார்த்தா உண்மை தெரிய போகுது. கம் லெட்ஸ் see. வாங்க. கண்ணடத்து குஜிலி, உன் வேலை தானே. என்ன சொப்னா, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பண்ணிருக்கீங்க? அதுவும் ஃபாரின் ரிட்டர்ன் கேர்ள். தப்புதான் மேடம்.
நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. அஸ்கு புஸ்கு, நான் தப்பு பண்ணா மட்டும் உறுதிமொழி எடுக்க சொன்னீல, இப்ப நீ எடு. எடுக்கற. எடு. சொப்னாகிய நான், சொப்னாவாகிய நான் அளிக்கும் உறுதிமொழி யாதெனில், அளிக்கும் உறுதிமொழி யாதெனில், இனிமேல் என்றும் நான் மேக்கப் இல்லாமல் எந்த கேமரா முன்னாடியும் நிற்க மாட்டேன். நேற்று மேக்கப் இல்லாமல் கேமரா முன் நின்றதினால் கேமரா லென்ஸ் உடைந்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். இனிமேல் இந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். தூக்க முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு லைட்டா போதும்னு நினைச்சேன். வெறும் கிரவுண்ட் எக்ஸசைஸ் மட்டும்தான். பேயோட வேலையா தான் இருக்கும். இவளுங்க முன்னாடி நம்மள அசிங்கப்பட்டுருச்சே. ஒன்ன விட மாட்டேன் தம்பி. விட மாட்டேன். மறுபடியும் பேக் டு பேக்கா? Are you ready for this? Are you ready for this? என்னடா லிங்க் மார்னிங்லயே மூடா இருக்க? இன்னைக்கு Dress வேற தூக்கலா இருக்கு. இது பேயோட வேலை தான். அடிக்கிற கை தானே அணைக்கும்னு சொல்லுவாங்க. பேய் பின்னாடி அடிக்குது, முன்னாடியும் ஃபிகரை கொடுக்குது. என்ஜாய்டா.
ரம்யா ராவு கரும்புல இருந்து எடுத்தா என்ன, பதனில இருந்து எடுத்தா என்ன, நமக்கு தேவை வெள்ளம் தானே. என்ஜாய்டா ரவி. கொரியர் பாய்யா, 1/2 மணி நேரமா அதுதான் கத்திக்கிட்டு இருக்கேன். சொப்புனான்ற, கோமாரின்ற, சோமாரின்ற, போயா முள்ள மாதிரி. யாரு உன் லெட்ரு? மஞ்சுரா தம்பி வெளில போய் சொல்ற பாரு, அசிங்கப்பட போதே. மனுஷராயா நீ? நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவையா, போஸ்ட் கொடுக்க வந்தேன், இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியா? போயா. அட கடவுளை, இவனை போயா குஜால் பண்ணிட்டோம். ஓகே மேடம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். இப்போவும் மிஸ் தான். யூ ஃபெட் டவுன். மைனஸ் மைனஸ். ஒரு காயின் அடிக்கணும். ஓகே அதடி. இப்ப பார். ஓ ரவி, சொல்லுங்க மேடம். இந்த பேயை நாம ஓட்டணும்னா இந்த பேயை பத்தின உண்மையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது உங்க பூர்வீக இடம் தானே? ஆமா மேடம், பல தலைமுறையே இது எங்களோட இடம் தான். தாத்தா காலத்துல பயன்படுத்தின பழைய பொருட்கள் வச்ச ரூம் இருக்கா? இது வந்து பழைய வீடா இருந்தது, நாங்க புதுசா இடிச்சு கட்டிருக்கோம் மேடம். ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் மேடம். வாவ், என்ன மேடம் சடனா ரெட் போட்டீங்க? மேடம், இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எங்க வீட்டு வேலைக்காரன் கொடுத்த புக் இது. ஓ, இதுல ஏதோ கதை அது இதுன்னு போட்டிருக்கு. நான் படிச்சது இல்ல, ஆனா ஒரு பழைய புக் இது. உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பாருங்களேன். லிங்கராஜா கதை. என் பேர் சண்முகம், ஜமீன்தாரோட சமையல்காரனா. லிங்கராஜாவை பத்தி எழுதுறது என்னன்னா, லிங்கராஜா ஜமீன்தாருக்கு நெருக்கமான வேலைக்காரன். ஒரு நாள் இல்ல மாடசாமி, என்ன ஐயா, எனக்கு அநியாயம் நடந்து போச்சுங்க. அநியாயமா? இந்த ஜமீன் எல்லையில அநியாயமா? என்ன நடந்து சொல்ல? அதை எப்படியாவது சொல்லுவேன், உங்களுக்கு வேண்டப்பட்டவரு. நியாயம் வந்துட்டா என்ன பத்த தப்புனாலும் நான் பத்த பிள்ளையானாலும் ஒண்ணுதானே. இல்ல நியாயம் என்ன நினைச்சா, என் மண்ட மசுறு நினைச்சல, உசுறுல காட்டு தீய கட்டவரல நினைச்ச பரம்பரை சொல்ல. லிங்கராஜா அவனுக்கு நல்ல எவ்வளவுக்கு ஏ அவன் தான் என் குடும்பத்தையே என்ன என்ன சொல்ற? அது என்னன்னா செத்த நேரம் போரு, என் பொஞ்சாதி நண்டு தசம் கொண்டு வச்சிருக்கேன். அத குடிச்சா சளி இருமல் தான் போயிரும்ல. இதோ அவளே வந்துட்டா. என்னனே சளி பிடிச்சிருக்கா? ஆமாமா, நேத்து இரவு ஃபுல்லா பனியில காவ காத்தல்ல, அதான் சளி பிடிச்சிக்கிடுச்சுமா. சரிண்ணே, கவலைப்படாத, நடு ரசம் குடிச்சா சரியாயிடும். உனக்கு நீ ஏன் மொத்தமா குடியில, உனக்கு தான் உடம்பு சரியில்லை. ரொம்ப அருமையா இருக்குமா உன் கைப்பக்குவா. நீங்க வேறண்ணே, சும்மா சொல்லாதீங்க. இல்ல செத்த நேரம் படு, நான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் பண்ணார வீட்டுக்கு போலாம். என்ன இந்தால. சரிண்ணே.
ஐயா அண்ணா அண்ணாட அன்பா கூப்பிட்டவள அசிங்கப்படுத்திட்டான் ஐயா. அவமானம் தாங்க முடியாம பொஞ்சாதி தூக்கு மாட்டிட்டாயா. என் குடும்பமே சீரழிஞ்சு போச்சுங்க ஐயா. தெரியாம நடந்துருச்சுங்கய்யா. ஐயா நேத்து நண்டு ரசம் சாப்பிட்டு உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேங்கய்யா. ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. ஐயா மன்னிக்க முடியாது, தப்பால பண்ணிருக்க. தாரத்துக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாம தரக்கட்ட வேலை பண்ணிருக்கியா. எவன் அவன் புடிங்கல. ஐயா ஐயா பாதாள அறையில அடைக்கல. ஐயா நண்டு ரசம் மட்டும் உனக்கு கொடுங்கல. எந்த வரியில தப்பு பண்ணோம்னா அதே வரியில சாவட்டுங்கள. கொடுவாங்க. இனிமே தப்பு பண்ற ஒவ்வொருத்தரும் இதாவல தாண்டற. ஐயா என்னை மன்னிச்சுக்கங்கய்யா. ஐயா விட்டுருங்கய்யா. ஐயா 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 விட்டுருங்கய்யா. ஐயா என்னை மன்னிச்சுக்கங்கய்யா. ஐயா விட்டுருங்கய்யா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா. இனிமே தப்பு பண்ற ஒவ்வொருத்தரும் திருந்தணும்ல. இதெல்லாம் ஜெபன் தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் லிங்கராஜாவை பாதாள அறையில் அடைச்சிட்டாங்க. அவனுக்கு தினமும் நண்டு ரசம் மட்டும் நான் தான் கொடுத்தேன். அவன் தனிமையில ரொம்ப வெறி பிடிச்சி நான் செத்தாலும் ஆவியா வந்து பழி வாங்கவன்னு கத்திக்கிட்டே இருந்தான். சிறையில் அடைச்ச 50வது நாள் லிங்கராஜா செத்துட்டான். அடுத்த 10வது நாள் ஜமீன்தாரே இறந்துட்டாரு. ஜமீன்தார் வாரிசு யாரும் அப்புறம் இங்கே வரல. பிற்காலத்தில் வந்தாங்கன்னா லிங்கராஜ் ஆவியால் ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். என்ன மேடம் இது? ஏதோ இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது. எஸ், இண்டிகேட்டர் தான். பேய் உருவம் இல்லாம வந்தா குத்தூசியால அழிக்க முடியாது. இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்களா? அதுல இருந்து வர கதிர்வீச்சு இந்த ரூம் முழுக்க பரவிடும். பேய் உருவம் இல்லாம வர முடியாது. சோ நிச்சயமா அந்த பேய் உங்க யாராவது உடம்புக்குள்ள புகுந்துதான் வர முடியும். அப்படி வந்ததுன்னா நான் குத்தூசி எடுத்து கண்டிப்பா அழிச்சிடுவேன். ஓ பெரிய ஆள் மேடம், நீங்க கைவசம் நிறைய விஷயம் வச்சிருக்கீங்க. சூப்பர் பிரேக் போட்டா. அது சூப்பர் ஐடியான்னு சொல்ல வந்தேன்டி. இது எதுக்கு மேடம்? இந்த நண்டு ரசம் குடிச்சிட்டு தான் அந்த பேய் தப்பு பண்ணிருக்கு. அந்த பேய்க்கு இந்த நண்டு ரசம் ரொம்ப பிடிக்கும். புரியுதா? இந்த வாசனைய புடிச்சிட்டு கண்டிப்பா அந்த பேய் இங்க வரும். வரும். உங்க யாராவது உடம்புல புகுந்து இந்த ரசம் குடிக்க வரும். உங்க யாராவது உடம்புல வந்ததுன்னா நான் இந்த குத்தூசிய வச்சு அதை அழிச்சிடுவேன். என்கிட்ட வர முடியாது, ஏன்னா குத்தூசி என்கிட்ட இருக்கு. அதனால சொப்னாவும் ரவியும் யூ ஹாவ் டு வெரி கேர்ஃபுல். எவ்ரி சான்சஸ் ஆர் தேர் டு கம் டு யூ. அது கண்டிப்பா வந்துரும். அதனால அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரூம்ல தூங்க வேண்டியிருக்கும். ஓகேவா? பி கேர்ஃபுல். ஓகே மேடம். ஓகே. என்ன? Sorry to disturb you at this time. Yeah, what happened?
கேன் ஐ கம் இன்? கம், ஷூர், கம். என்னாச்சு? ஒண்ணுமில்ல. ஆ, எனக்கு தூக்கம் வரல. என்ன தலைவலிக்குதா? அதுக்காக தான் Tell me. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன். சொல்லுங்க, என்னாச்சு? அது ஏய் சொப்னா, 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 எழுந்திரு சொப்னா, எழுந்திரு, எழுந்திரு சொப்னா. என்னாச்சு? இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அது எல்லாம் அந்த பேயோட வேலை தான். ரிலாக்ஸ். தண்ணி வேணுமா? நோ தேங்க்ஸ். லீவ் இட். ரிலாக்ஸ். சவுண்ட் ஏ ரூம்ல சித்துக்காரி சித்துக்காரி சித்தூரு சித்துக்காரி இடுப்பூரு பக்கத்துல 8 ஏக்கர் சொந்தக்காரி. வித்தக்காரா வித்தக்காரா உள்ளம்பு வித்தக்காரா அதில் மேல போட போல உழைக்கிறே வித்தக்காரா. சித்துக்காரி சித்துக்காரி சித்தூரு சித்துக்காரி வித்தக்காரா வித்தக்காரா உள்ளம்பு வித்தக்காரா அதில் மேல போட போல உழைக்கிறே வித்தக்காரா. ராத்திரிக்கு வாடா ஒரு கை பாப்பா
தர தர சீக்கிரம் தர. Hey Ravi, hey Kumari. Get up. What's happening here? Get up. ஏய் நீ எப்படி என் பெட்ரூம்ல வந்த? ஏய் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியாது? ஏய் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி இங்க வந்தன்னு எனக்கே தெரியல. என்னடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போஸ்ட் கொடுக்கறியா? கொஞ்சம் பொறு ஒரு நிமிஷம். இப்ப இந்த பொண்ணோட வாயில இருந்து நண்டு ரசம் ஸ்மெல் வருது. அப்போ அந்த பேய் இவ உடம்புல புகுந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்கு. 2 பேர் மேலயும் எந்த தப்பு இல்ல. இது அவங்களுக்கே தெரியாம தான் நடந்திருக்கு. இல்ல மேடம். என்னடி ஏன் கூடவே இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்றியா? என் கண்ணு முன்னாடி இருக்காத. Get lost from here. நான் ஏதோ get lost மேடம். இங்க பாரு 4 பேர் இருந்தா பிரச்சனைதான். நீ இங்க இருந்து கிளம்பிடு. நாங்க சொல்ற வரைக்கும் நீ இங்க வராத. இனிமே ஒரு கப் சூப் வச்சா போதும். எஸ் கூல் டவுன் கம் ஆன் கூல் டவுன் கம் Hi. Come on, darling. Come in. Come, we'll swim. Come. Hey, come. What happened, Ravi? அது வந்திருக்கு. ரேடியேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். உருவம் எப்படி வரும்? ஓபன் பிளேஸ்ல அது வர்க் பண்ணாது. சொப்னா இது மோசமான பேய். சீக்கிரமா இங்க வெளியில போயிடு. சீக்கிரமா போ சொப்னா, சீக்கிரம் போ. அப்படியா? நான் வெளியில போறேன். நீ உள்ள போ. நான் ஏன் முழுகணும்? ஐயோ Dress இல்ல உள்ள போடா. ஓகே. ஏய் எனக்கு டவல். டவலா? ஏய் என்னடி இது? மேட்ட தூக்கி போடுற? இத பாத்தீங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட இத நான் ஒவ்வொரு ரூம்லயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நேத்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா விடக்கூடாது. எஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட இந்த ரசத்துக்கு கீழே வைக்க போறேன். இப்படி வெச்சிட்டா அந்த பேய் வந்து இந்த ரசத்தை எடுக்கும்போது இந்த அலாம் அடிச்சிடும். எல்லாரும் அலர்ட் ஆயிட்டு இந்த பேய அழிக்க முயற்சி செய்யணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டிப்பா இன்னைக்கு அந்த பேய அழிக்காம நான் விட மாட்டேன். I promise you and I sure.
அந்த பேய் யார் மேல வந்திருக்கோம்? இவங்க கிட்ட ஸ்மெல் இல்ல. அப்ப ரவி மேலதான் இருக்கும். குத்தி எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. ரவி ரவி மேடம். ரவி ரவி போய் தண்ணி எடுத்துட்டு வா. ரவி 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 என்னாச்சு? அந்த பேய அழிச்சாச்சு. உண்மையாவா? இனிமே பயப்படவே வேண்டாம். பேய அழிச்சாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப இட்ஸ் தேங்க்ஸ் ஓகே, மேடம். இட்ஸ் மை டியூட்டி. எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் மேடம் இந்த வீட்ல வாழணும்னு. ஆனா அவரால முடியல. எங்க என்னாலயும் வாழ முடியாம போயிடும்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல நீங்க வந்தீங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த ஹெல்ப் நான் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் மேடம். சொப்னா, நமக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லமா. ஹலோ. சின்சியர்லி I love you. Yeah, Rao speaking. Yeah. Okay. Yeah, sure. Yeah, I'll be there. Yeah, I have to book the ticket. Then I will start tomorrow itself. Okay. Yeah, thank you, sir. Bye-bye. என்ன மேடம்? வாஷிங்டன்ல ஒயிட் ஹவுஸ்ல ஆபிரகாம் லிங்கனோட ஆவிய இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டிருக்காங்க. வாவ், ஆல் தி பெஸ்ட் மேடம். Yeah, நீங்க thank you. மறந்துடாதீங்க. இல்ல. So I have to leave now. Bye-bye. Thank you மேடம். Thanks a lot. Bye. Thank you மேடம். என்ன ரவி வலிக்குதா? ஏன் அப்படி கேக்குற? வலிக்குதுன்னா பேய் போகலன்னு அர்த்தம். ஏய் அதெல்லாம் இல்ல, சும்மா தான் படுத்திருந்தேன். எதுக்கு இந்த மாதிரி படுத்திருக்க? ஏய் கள்ளி, தெரியாத மாதிரி கேக்குற? நண்டு ரசம் குடிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏய் புரிஞ்சுக்கிட்டல. நான் ரெடிமா. நானும் ரெடி. పోయితే ఏంటి, ఒక్కరోజు బయటకు వస్తాను, తప్పకుండా వస్తాను, వచ్చి పోళి తీర్స్తాను.